ஸ்டாலின் பேசுகிறார், அண்ணா திமுகவிலே கூட்டணி இல்லை என்று. திரு ஸ்டாலின் அவர்களே பொறுத்திருங்கள், அண்ணா திமுக எப்படி கூட்டணி அமையும் என்பதை என்ன எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கிராமத்தில் இருந்து வந்தவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலே வலுவான கூட்டணி அமையும். பெரும் 234 சட்டமன்ற தொகுதியிலே பெரும்பான்மை இடங்களிலே அண்ணா திமுக வென்று, அண்ணா திமுக கூட்டணி வென்று ஆட்சி அமைக்கும். இன்றைய தினம் திராவிட முன்னேற்ற கழகம் தேர்தல் நேரத்திலே 525 அறிவிப்புகள் வெளியிட்டாங்க. இன்றைய தினம் பத்திரிகையில் பார்க்கிறேன், 80% அறிவிப்புகள் நிறைவேற்றப்பட்டதாக ஒரு பச்சை பொய்யை முதலமைச்சர் சொல்லுகிறார். திமுக நிர்வாகிகள் குறிப்பிட்டு பத்திரிகையில் வந்த செய்தி நிறைவேற்றிக்கங்களா? இன்றைக்கு நம்முடைய மாணவர்கள், இளைஞர்கள் வங்கியில் வாங்கிய கல்வி கடன் ரத்து என்று திராவிட முன்னேற்ற கழக தேர்தலை குறிப்பிட்டாங்க. ரத்து செஞ்சாங்களா? மாதந்தோறும் கேஸ் மானியம் 100 ரூபாய் கொடுக்கறாங்க, கொடுத்தாங்களாமா? சத்தமா சொல்லுங்கம்மா. ரேஷன் கடையில் மாதந்தோறும் சர்க்கரை கூடுதலாக 1 கிலோ கொடுத்தாங்களா? அதை விட மிகப்பெரிய பொய் இங்கே அமர்ந்திருக்கின்றார்கள் நம்முடைய தாய்மார்கள். 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்த சொன்னாங்க, உயர்த்தினாங்களா? அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த ஊழியர்களுக்கு முறையாக சம்பளம் கூட கொடுக்க முடியாத கையிலாகாத அரசு விடியா திமுக அரசு. இன்றைக்கு மத்திய அரசு தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்கள் பிரச்சனையை முன்வைப்பதிலே முதல் கட்சி அண்ணா திமுக கட்சி, முதன்மையான கட்சி அண்ணா திமுக கட்சி. அதனால நம்முடைய தாய்மார்களுடைய நிலையை கருதி, கிராமப்புற சூழ்நிலை கருதி 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்த வேண்டும் என்று தொடர்ந்து மத்திய அரசிடம் கோரிக்கை வைத்து வந்தோம். நம்முடைய கோரிக்கை ஏற்று இன்றைய தினம் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்திருக்கின்றது. பணி பாதுகாப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பணி செய்து முடிந்து 15 நாட்கள் அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய சம்பளம் முறையாக போய் சேர வேண்டும் என்று இன்றைக்கு மத்திய அரசு அறிவித்திருக்கின்றது. ஆனால் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் அண்மையில் ஒரு போராட்டத்தை நடத்தினார்கள். செய்தியிலே குறிப்பிட்டார்கள், 100 நாள் வேலை திட்டத்தை ரத்து செய்வதாக ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டு இன்றைக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சித்தார்கள். திமுக 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாள் உயர்த்த முடியல. இதனால் ஒரு குழப்பத்தை உண்டாக்கி இதில் அரசியல் ஆதாயம் தேட முயற்சித்தார்கள். அதுவும் தோல்வியிலே முடிந்து விட்டது. மக்கள் விழிப்போடு இருக்கிறார்கள். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் எத்தனை பொய்யை கக்கினாலும் மக்களிடத்தில் எடுபடாது.